வணக்கம் விதி. சேலத்தில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னால் வின்ஸ்டார் இந்தியா என்ற பெயரில் சௌபாகியா சிட்டி டெவலப்பர்ஸ் என்ற பெயரிலும் ரியல் எஸ்டேட் நடத்தி வந்தவர் சிவகுமார். இவர் பொதுமக்களிடம் கவர்ச்சிகரமான விளம்பரங்களை தெரிவித்து மக்களிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு நிலத்தை தராமல் இருந்து வந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. சேலம் மட்டுமல்லாமல் சேலம் மாவட்டம், அதாவது சேலத்தை அருகிலுள்ள ஈரோடு, நாமக்கல், தருமபுரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு சுமார் 300 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக புகார் கூறப்பட்டது. இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவர் அப்பொழுது தேடப்படும் குற்றவாளியாக காவல்துறையினர் தெரிவித்து அவரை பல்வேறு இடங்களில் தேடி வந்தனர். மேலும் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தப்பட்டு அவரது சொத்துக்களை விற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்று நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. இது போன்ற பொதுமக்களை ஏமாற்றி மோசடியில் ஈடுபட்ட ரியல் எஸ்டேட் அதிபர் சிவகுமார் கடந்த சில ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த நிலையில் தற்பொழுது தாவேகாவில் இணைந்து உள்ளார். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் இணைந்து தற்பொழுது தமிழ்நாட்டின் நிதி அமைச்சராக பதவியில் உள்ள செங்கோட்டையனை நேரில் சந்தித்து அவருக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்ததும், மோசடியில் ஈடுபட்ட ரியல் எஸ்டேட் அதிபர் சிவகுமாருக்கு நிதி அமைச்சர் பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவிப்பது போன்ற வீடியோவை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு ரியல் எஸ்டேட் அதிபர் சிவகுமார் ஆளுங்கட்சியாக தாவேகாவில் இணைந்து உள்ளதாகவும் பதிவிட்டுள்ளார். இந்த வீடியோவில் காவல்துறை அதிகாரிகளும் உடன் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அவரது சமூக வலைதள பக்கங்களை பார்த்த பாதிக்கப்பட்ட மக்கள் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிதி அமைச்சருடன் சிவகுமார் இருப்பது போன்ற படங்களை கழுத்தில் மாட்டிக்கொண்டு தங்களுக்கு நீதி வேண்டும் என்று கூறி மனு அளித்தனர். அரசியலில் தூய்மை பேசும் தமிழக வெற்றி கழகம் இத்தகைய மோசடி பின்னணியில் கொண்ட நபர்களை கட்சியில் இணைத்த நிகழ்வு சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இந்த விவகாரம் சேலம் மட்டுமில்லாமல் அவர் மோசடி செய்த 5 மாவட்டத்திலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரிதி.